அமெரிக்காவோட அரசாங்கம் அமெரிக்காவில் இருக்கின்ற இல்லீகல் அகதிகளை ஐஸ் அரெஸ்ட் என்ற பேரில் கைது பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த விஷயம் அமெரிக்காக்குள்ள உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் அமெரிக்காவோட முக்கியமான மாகாணமாக இருக்கின்ற லாஸ் ஏஞ்சலஸ்ல இப்போது கலவரமானது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஐஸ் அரெஸ்டுக்கு எதிராக அங்கே இருக்கிற அகதிகளும் இல்லீகல் அகதிகளும் மக்களும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சு அங்கே இருக்கின்ற போலீசாருக்கும் அங்கே இருக்கின்ற போராட்டக்காரர்களுக்கும் இடையில கை கலகலப்பு ஏற்பட்டு இப்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2000 நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வைலன்ஸான முறையில் அந்த போராட்டத்தை அடுக்குற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நேஷனல் கார்டை களமிறக்கி இருப்பது நிறைய மக்கள், அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். நிறைய மக்கள் இதற்கு எதிராக கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில், அதாவது அவர் அமெரிக்காவோட பிரசிடென்டாக பதவி ஏற்றதுல இருந்து இப்போ வரையுமே என்னடா அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே வரையில்லை என்றுதான் பலரும் நினைச்சார்கள். பட் இப்ப அவரோட ஆட்சி காலத்தில் இப்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனை அவர் கையாளுகின்ற விதமானது நிறைய மக்களுக்கு மோசொலிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. ஏனென்றால் போன ஆட்சி காலத்தில், அதாவது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்டாக முதல் இருந்தபோது கூட இப்படித்தான் வைலன்ஸான முறையில் கலவரங்களை அடுக்கிற நடவடிக்கைகள் ஈடுபட்டபடியால் நிறைய மக்கள் ட்ரம்புக்கு எதிராக மாறியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் இன்னும் ஒரு வருடத்துக்கு ட்ரம்பினுடைய ஆட்சியானது நீடிப்பதை சந்தேகம் என்ற ஒரு கருத்துக்களும் இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை இப்போது நிறைய நபர்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுவும் இப்போது நடக்கின்ற போராட்டத்தையும் கலவரத்தையும் இவர் வைலன்ஸான முறையில் அடக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதால் கூடிய சீக்கிரமே அமெரிக்காவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கு. இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் லாஸ் ஏஞ்சலஸினுடைய கவர்னராக இருக்கட்டும், கலிபோர்னியாவினுடைய மேஜராக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே தங்களுடைய வேலைகளை சரியாக செய்யல. இவர்களால் தங்களுடைய வேலைகளை சரியாகவும் செய்ய முடியாது. இவர்களோட வேலையை நான் தான் செஞ்சோன்னு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் கருத்தையும் சொல்லியிருக்கார். பட் லாஸ் ஏஞ்சலஸினுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இந்த பிரச்சனையை ஈஸியாகவே முடிவுக்கு கொண்டு வர முடியும். பட் இப்படி நேஷனல் கார்டை களமிறக்கி இந்த பிரச்சனை பூதாகரமாக ட்ரம்ப் அவர்கள் பெருசாகி கொண்டிருக்கார். இது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஆகவே லாஸ் ஏஞ்சலஸினுடைய கவர்னருக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான உறவானது இப்போது மிக பெருசாக விரிசலடைந்து மோதல் போக்கு தான் வளர்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள எலோன் மஸ்குக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பிரச்சனை ரொம்ப பெருசாக பேசு பொருளாக மாறியிருந்த இந்த சூழ்நிலையில தான் இப்போது ஐஸ் அரெஸ்ட் என்ற பெயரில் இப்போதும் புதிய ஒரு கலவரமானது அமெரிக்காக்குள்ள வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா மற்ற நாடுகளுக்குள்ள தங்களுக்கு சார்பான ஆட்சியை கொண்டு வரணும் என்றதுக்கான நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். நிறைய போராட்டங்களையும் நிறைய கலவரங்களையும் செயற்கையாக உருவாக்குவார்கள். இப்படி அமெரிக்கா வேறு வேறு நாடுகளில் செய்த வினையானது இப்போது அவர்களுக்கே சூழ ஆரம்பிச்சிருக்கு. கர்மா அவர்களுக்கே சூழ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்க அமெரிக்காவோட போர்டர் பேட்ரோல் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஆனது லாஸ் ஏஞ்சலஸ்ல தர இறங்கி இருக்கணும். இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய வெப்பன்ஸும் ஆமினேஷனும் கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்கு என்பதற்கான வீடியோஸும் அதுக்கான செய்திகளும் அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள்ல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது உண்மையாகவே ஆமினேஷனா அல்லது வேறு ஏதாவது என்று தெரியல. ஆனால் இப்போது அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள் தரப்புல இருந்து வெப்பன்ஸ் மற்றும் ஆமினேஷனை தான் இவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கின்ற விஷயமானது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். எப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேஷனல் கார்ட்ஸ் ரூட்ஸை அங்கே அனுப்பினாரோ அப்போதுல இருந்து இந்த பிரச்சனையானது தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கின்ற கெய்த் அவர்கள் இப்போது என்ன சொல்லி இருக்கார் என்றால், லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கின்ற பிரச்சனையை நேஷனல் கார்ட்டால தடுக்க முடியாட்டி அவர்களுக்கு ஏதாவது உதவியானது தேவைப்பட்டால் அமெரிக்காவுடைய மரீன் போர்ஸை நாங்கள் களமிறக்க தயாராக இருக்கோம் என்று சொல்லியிருக்கார். ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்கள்? அதாவது அமெரிக்காக்குள்ள நடக்கின்ற பிரச்சனை ஒரு போராட்டமானது சிறிதளவு கலவரமாக மாறி இருக்கு. பட் இதனை அடக்கிறதுக்காண்டி ஏன் ராணுவத்தை களமிறக்குகிறார்கள் என்ற கருதான் தலைமத்தில் அனுப்பியிருக்கு. போலீசாரை முழுமையாக களமிறக்கலாம். பட் போலீசாருக்கு பதிலாக நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை களமிறக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி அமெரிக்காவுடைய நேவல் போர்ஸை களமிறக்க தயாராக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதுல இருந்து இவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை மிக பெருசாக கையாண்டு கொண்டிருக்கிறபடியால் இது மிக பெருசாக பிரச்சனைகளைத்தான் அமெரிக்காக்குள்ள ஏற்படுத்த போகுது என்றே சொல்ல முடியும். கண்டிப்பாக இது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த பிரச்சனை சின்னதாக ஆரம்பிச்சிருந்தாலும் அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதனை கையாளுகின்ற விதம் ரொம்ப தவறாக இருக்கிறபடியால் இது கண்டிப்பாக அமெரிக்காக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது என்பதுதான் உண்மையாக இருக்கு. அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்துக்கு போனோம் என்றால் இப்போது ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ரஷ்யாவுடைய 90வது டேங்க் டிவிஷன் போர்ஸ் ஆனது வெஸ்டர்ன் டொனஸ்னுடைய போர்டர் பகுதிக்கு வந்து டெனிப்ரோ பகுதிக்கு கால்பதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க.
அது இப்போது ரஷ்யா புதிய ஒரு புறநிலையினை ஓபன் பண்ணி இருக்கிறார்கள். இந்த டினிப்ரோ ரீஜனை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது வேக வேகமாக இந்த பகுதியானது ரஷ்யா கைவசம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டினிப்ரோ பகுதியை ரஷ்யா கைப்பற்றினால் எப்படி உக்ரைன்ல இருந்து 4 பகுதிகளை கைப்பற்றி அதனை ரஷ்யாவோடு இணைத்தார்களோ அதே மாதிரியே இந்த டினிப்ரோ ரீஜனை ரஷ்யா தங்களோடு இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இது உக்ரைனுக்கு மேலும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கையில பின்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாவுக்கு அழுத்தங்களை கொடுத்து ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தையில் உட்கார வைக்கணும். அதே மாதிரி யூரோப் யூனியன் நாடுகளும் தங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்து ரஷ்யாவுக்கான அழுத்தங்களை கொடுத்து இந்த போரில் ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தையில் உட்கார வச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கார். பட் ரஷ்யா தரப்புல இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பின்லாந்தாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் உக்ரைனோட நிபந்தனைகளை ஏற்று அதற்கு ஓகே சொல்லி ரஷ்யா இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னு நினைக்கிறார்கள். ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். பட் உக்ரைனோட நிபந்தனைகளை ரஷ்யா ஏற்கவில்லை என்பதுதான் இவர்களுக்கு இருக்கிற கோபமாக இருக்கு. இவர்கள் இப்படி ரஷ்யாவுக்கு அழுத்தங்களை கொடுக்கணும் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ரஷ்யா தரப்புல இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகத்தான் இருக்காங்க. பட் இந்த பின்லாந்து தரப்பிலிருந்து தான் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் வெளிப்படையாகவே சொல்லலாம். அதாவது உக்ரைனோட நிபந்தனைகளை ஏற்று ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும். அப்படி வரும் வரையுமே ரஷ்யாக்கான அழுத்தங்களை இறுக்கமாக கொடுக்கணும். அதுக்காண்டி ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை போடணும் என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம். பட் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்கிறார்கள்? ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உக்ரைனோட நிபந்தனைகளை ரஷ்யா ஏற்பதற்கு தான் தயாராக இல்லையோ இல்லையோ, மற்றும்படி ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். இதனை அமெரிக்கா தரப்பிலிருந்து ஒபிஷியலாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். பட் உக்ரைன் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை குழப்புகிறார்கள் என்ற மாதிரியே அமெரிக்கா தரப்பிலிருந்து இப்போது செய்தியிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற அமெரிக்காவோட செய்தி ஊடகமாக இருக்கிற ராய்டர்ஸ் தரப்புல இருந்து ரஷ்யா இப்ப வரையுமே உக்ரைனுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல. அதுவும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட தீவிரவாத தாக்குதலுக்கு ரஷ்யா இனிமே பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல என்ற மாதிரியே செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் ரஷ்யா மேற்கொள்ள போற தாக்குதல் ரொம்ப கொடூரமானதாகவும் உக்ரைன் கீழே இருந்து எழும்ப முடியாத அளவுக்கு உக்ரைனுக்கான அடியாக அது இருக்கும் என்றும் இவர்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரஷ்யா இப்போது மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் சாதாரணமாக வலிமையாக ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற தாக்குதலாகத்தான் இருக்கு. உக்ரைன் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட தீவிரவாத தாக்குதலுக்கு அது பதிலடி தாக்குதலாக இல்லை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் அது பதிலடி தாக்குதலாக இருந்தால் ரஷ்யா நோமலாக இதனை கலந்து போதார்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இதனைத்தான் இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ரஷ்யா இப்போ வரையுமே உக்ரைனுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல் என்பதை தான் அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற அமெரிக்காவினுடைய ஸ்காட் ரிட்டர் அவர்கள் யூகே வாழ்ந்து இப்போது தீவிரவாத நாடாக மாறியிருக்கிறார்கள். இப்போது கடந்த காலத்தில், அதாவது கடந்த நாட்களில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட தாக்குதல்கள் அட்ரோப் வார் கிடையாது, அது அட்ரோப் தீவிரவாதம் என்று அவர் சொல்லியிருக்கார். பட் உக்ரைன் இப்படி ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்வதற்கு யூகே தான் உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் யூகே தான் இந்த தீவிரவாதத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறபடியா யூகே தீவிரவாத நாடாக மாறி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இப்போது ஸ்காட் ரிட்டர் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் யார் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட முன்னாள் ராணுவ அதிகாரி என்றே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் உலக அரசியலை பற்றி இவர் நிறைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கார். இவரோட கருத்துக்கள் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது என்று சொல்ல முடியும். இவர் தான் இப்ப யூகே ஒரு தீவிரவாத நாடு என்று சொல்லியிருக்கார். உக்ரைன் கடந்த காலங்களில் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட தாக்குதல் எதுவுமே தீவிரவாத தாக்குதல், அது போர் கிடையாது, அது தீவிரவாதம் என்று அவர் சொல்லியிருக்கார். அப்படி நாங்கள் ஸ்வீடன் பக்கம் போனோம்னா ஸ்வீடன்ல இப்போது பவர் லைன் கேபிள் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் டவர்ல தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் இந்த கேபிள்களை கட் பண்ணி இருக்கார். அதே நேரத்தில் டெலிகம்யூனிகேஷன் டவர்ல டேமேஜையும் ஏற்படுத்தி இருக்கார். மற்றும்படி எதனையுமே அவர்கள் திருடி கொண்டு போயில்லை என்ற செய்தியில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து அவர்கள் வேணுமென்று தான் இந்த அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஸ்வீடன் தரப்புல இருந்து ரஷ்யா மீது தான் பழியை போடுவார்கள். பட் இந்த ஸ்வீடன் ரஷ்யாவை சுரண்டி பார்க்குற நடவடிக்கையில் ஈடுபடுறவர்கள் ரஷ்யா இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. பட் இதனை இப்போ வரையுமே யார் செய்தார்கள் என்பதற்கான ஒப்பீசலான செய்திகள் எதுவுமே வெளியே வரையில. இதற்கான விசாரணைகளான மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பட் இந்த அட்டைக்கானது ஏற்பட்ட உடனே ஸ்வீடன்ல பவர் கட் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமானது தடங்களாகி இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. இது ஸ்வீடனுக்கு நேற்று ஒரு அடியாக இருக்குன்னு சொல்ல முடியும். இதற்கு பின் ஸ்வீடன் இந்த டெலிகம்யூனிகேஷன் டவராக இருக்கட்டும், பவர் லைன் கேபிளாக இருக்கட்டும், அதனை பாதுகாப்பதற்காண்டி எப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட போறாங்க என்பதை நாங்கள் இப்போ தான் பார்க்கணும். பட் இந்த ஸ்வீடன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை ஓவராக சுரண்டி பார்த்தார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி நாங்கள் சீனா பக்கம் போனோம் என்றால் சீனா இப்போது ஈராக்கில் முதலாவது பீஸ்ஃபுல் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்க போறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஈராக்கில் அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான நியூக்ளியர் ரியாக்டரை சீனா தான் முதலாவதாக உருவாக்க போறார்கள். இப்போ வரையுமே ஈராக்கில் நியூக்ளியர் ரியாக்டர் ஆனது கிடையாது. பட்
சீனா தான் இந்த ரியாக்டரையே ஈராக்குக்கு கட்டி கொடுக்க போறார்கள். அதுவும் பீஸ்ஃபுல்லான ரியாக்டராக இது இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பட் இதற்கு இஸ்ரேல் ஓகே சொல்வார்களா? இதற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுப்பார்களா என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புக்கு ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலையும் நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், அது எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலோட நினைப்பாக இருக்கு. ஆகவே இப்படி இருக்கையில இஸ்ரேலை தவிர்த்து ஈராக்கில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ரியாக்டரை சீனா பில்ட் பண்ணும்போது அதுக்கு எதிரான எதிர்ப்புகளை கண்டிப்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுப்பார்கள். இதனை எதிர்த்து எப்படி ஈராக்கில் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை சீனா பில்ட் பண்ணுகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உள்ளதுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.